அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இட்லி பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா மருத்துவ குணமிக்க ஒரு இட்லி பொடிங்க. அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது தாங்க. நம்ம இன்றைக்கி இட்லி பொடி எதில் செய்ய போகிறோம் அப்படின்னா தாமரை விதை இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபைபர் நிறைய இருக்குது இந்த தாமரை விதையில். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தாமரை விதை எடுத்திருக்கேன். கிராம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி தான் விலைன்னு இருக்கும். ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும், இதில் டேஸ்ட்டே இருக்காது, ஆனால் ஃபைபர் நிறையா இருக்குங்க. அதனால் நமக்கு செரிமானத்துக்கு நிறைய உதவி பண்ணும். வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட இது எடுத்துப்பாங்க. லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்துட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். அதில் கொஞ்சம் மிளகும் உப்பும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ங்க. குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம், உடம்புக்கும் நல்லது தாங்க. இது சூப்பராக இருக்கும், பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனைக்குமே இது ஹெல்ப் பண்ணுங்க. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் இது கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட இது எடுத்துப்பாங்க, நிறைய எடுத்துப்பாங்க. ஏன்னா ஃபைபர் நிறையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறையவே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இதை வச்சு தான் இன்றைக்கி இட்லி இப்படி பண்ண போகிறோம். இது 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தாலே 1 கப் அளவுக்கு தாமரை விதை, அதை இதிலே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா மொறுமொறுன்னு ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நெய்யில் வறுத்துட்டு மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்படி கையால் எடுத்து அப்படியே உடச்சிங்க அப்படின்னா அப்படி தூள் தூளாகிடணும். அந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக ஆகணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பில் அதே கடாய் தான் வச்சுருக்கேன். எந்த கப்பில் நம்ம தாமரை விதை எடுத்தோமோ அந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இது நல்லா செவக்க வறுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க, கரைஞ்சிடக்கூடாது. நல்லா வறுப்படணும், நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள், போதும். இதையும் அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இப்போ அதே கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எள்ளு வெடிக்க ஆரம்பித்தோடனே எடுத்துடலாம். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துடலாம். இதையும் அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கொள்ளுக்கு பதில் நீங்கள் ஃப்ளெக்ஸீட் இருக்கு இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்துருச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். எல்லாமே நான் சிம்மில் வச்சு தான் வறுத்துருக்கேன். இப்போது அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். இதில் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 கைப்பிடி அளவு கூட நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போது இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வத்தலை வறுக்க போகிறோம். காரம் ஏறக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி 20 வத்தல் எடுத்திருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். வேணுமா நீங்கள் ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இதுவும் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். வத்தலும் இங்கே பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் நான் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். எல்லாமே சூடாக இருக்கும் இல்லையா, ஆறட்டும்.
ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போது நம்ம அரைக்கணும். எப்படி அரைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தாமரை விதை தான் அரைக்கணும். அதனால் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் தாமரை விதை மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க. இதை வந்து லைட்டாக கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். விட்டு விட்டு அரைங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எல்லா பொருளையுமே நான் சேர்த்துட்டேன் மிக்ஸி ஜாரில். சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இட்லி பொடிக்கு எப்படி அரைப்போம் அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பொடி வச்சு இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். பொடி தோசையும் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பொடி இட்லி இருக்கு இல்லையா, அதுவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸிலும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.